வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மீன் குழம்பும் மீன் ஃப்ரை, அதாவது மசாலா எதுவுமே உதறாம ஒரு மீன் ஃப்ரையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீன் வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்த மீன்ல கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாவது இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். அது வரைக்கும் நல்லா அந்த மீன் வந்து ஊறிட்டு இருக்கட்டும். நான் வந்து கொஞ்சம் சால மீன் எடுத்திருக்கேன். இந்த 2 துண்டு மீனுமே எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. மசாலா எல்லாமே உள்ளே இறங்கிட்டு நல்லா ஃப்ரை ஆகும் போதும் அது வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகி நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலா மாதிரி ஆக்குனதுக்கு அப்புறமா எல்லா மீன்லேயுமே நல்லா இந்த ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மீன் மசாலா வந்து உதிராமல் வர்றதுக்காக நம்ம அப்படியே பொரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மீன் மசாலா வந்து அதில் ஒட்டாமல் தனியாக அந்த எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். இது வந்து ஒரு 1/2 hour ஆகுது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எதுவுமே உதிராமல் வரும். இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன், 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுட்டு செய்ய போகிறோம். இது வந்து கிராமங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டு. 2 தக்காளி பழம் குட்டியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய் கீறிட்டு உள்ள சேர்த்துருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மசிய அதை பசிஞ்சு விட்டுருங்க. இது இந்த மாதிரி பண்ணும்போது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம், புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு பசிஞ்சுட்டு அதுக்கப்புறமா காய்கறிலாம் சேர்த்து பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்புக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அந்த மசாலாலாம் இருக்கட்டும். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும், அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மை போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த காய் எல்லாமே வேகட்டும். 2 துண்டு மாங்காவும் சேர்த்துருக்கேன். அதில் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா புளிப்புக்கு தக்கன புளியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டும் கொஞ்சமாக அதை மிக்சர் ஜாரை அலசிட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த மல்லிப்பொடி எப்படி திரிக்கணும் அப்படின்னு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து நல்ல திக்னஸாக இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும். அந்த மல்லிப்பொடி தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். அந்த தேங்காய் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா தடவி வச்சுருந்த மீன் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கணும். அதில் தாளித்து அப்படியே ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயில் நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டதுக்கு அப்புறமா மீன் வெந்ததுக்கு அப்புறமா கரண்டி போட்டு கலக்க வேண்டாம், பிஞ்சு போயிடும். நல்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரமாவது கழித்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வந்து எப்போதுமே வச்ச உடனே சாப்பிடாம கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து தோசைக்கல்லில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த அந்த மீன் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த தோசைக்கல்லில் போட்டுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கருவிடும். அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை போட்டதுக்கு அப்புறமா உடனே வந்து நம்ம டச் பண்ணி திருப்பக்கூடாது. அது வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுக்கு அப்புறமா சட்டாப்பையோ ஸ்பூனோ வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து நகண்டு வரும். அந்த மீன் வந்து அப்படி வந்துட்டுனா தான் அது வந்து ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுங்க. நல்ல ஃப்ரை ஆகி ஒரு மசாலா கூட உதிராமல் சூப்பராக வரும். கொஞ்சமாக எண்ணெயிலேயே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் மீனை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பும் பாருங்கள் ரெடி ஆகிட்டு அந்த மாங்காய் எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மாங்காய் இல்லை அப்படின்னா புளி வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. புளி காரம் வந்து அதிகமாக இருந்தால் மீன் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு தான் ஹாஃப்லி லீவ் விட்டுருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு காலையிலே வச்சு கொடுத்துட்டேன். காலையிலே குழம்பு வந்து மீன் குழம்பு வச்சுட்டு மதியம் சூடு பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது பிடிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு
வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய மீன் குழம்பு, நான்வெஜ் ரெசிபிஸ், பிரியாணி வெரைட்டிஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக பார்த்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எந்த வருஷத்தை போல இல்லாமல் இந்த வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நீண்ட ஆயுளோடு எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.